இந்த நவீன காலகட்டத்துல நம்மளுடைய உடம்ப ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக இப்ப நிறைய பேர் ஜிம், ஒர்க் அவுட், டயட் அப்படின்னு பல வகையான முறைகள்ல அவங்களுடைய உடம்ப ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. ஆனா அப்படி பாதுகாக்கக்கூடிய உணவுகள்ல கூட இப்போ கலப்படம் அப்படிங்கிற பேர்ல அது ரொம்பவே மோசமான விளைவுகளை தருது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் கூறுது. அதுல இப்போ இந்தியாவுல ரொம்பவே அதிகப்படியா அண்ட் சர்ச்சை அளிக்கக்கூடிய விதமா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது முட்டை தான். ஜிம்முக்கு போற பெரும்பாலானோர் அண்ட் அது மட்டும் இல்லாம டயட்ல இருக்கிறவங்களும் புரோட்டீனுக்காக முட்டைய அளவுக்கு அதிகமா எடுப்பாங்க. அதுவும் சில பேர் ஒரு நாள்லயே 2 அல்லது 3 முட்டைகள் கூட எடுத்துக்குவாங்க. ஆனா இப்போ முட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் வந்திருக்கு. முட்டை அதிகம் சாப்பிட்டா கேன்சர் வருமா வராதா, முட்டை சாப்பிட்டாலுமா பாதிப்பு வரும் அப்படிங்கிறது பலருக்கும் இப்போ கவலை அளிக்கிற விஷயமா மாறி இருக்கு. உண்மையிலேயே முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா? இப்ப சமீபத்திய நாட்கள்ல சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சு பிரபல மீடியாக்கள் வரைக்கும் முட்டை குறித்தான ஒரு சர்ச்சை விவாதமா போயிட்டு இருக்கு.